illegal structures on Kolkata wetlands. இந்த வந்து ஈவெண்ட்லாம் வந்து 25 பீப்புள் வந்து இறந்தும் போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இருக்கு. அதிலும் வந்து வெட்லேண்டில் வந்து இல்லீகலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுனால எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லும் பார்க்கலாம். சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லாம் கேட்கறதுக்கும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். நியூஸ் பேப்பரில் சொல்லியிருந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஈஸ்ட் கொல்கத்தா வெட்லேண்ட்ஸ் ஃபயர் அண்ட் ஈகாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்கோச் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் 25 பீப்புள் வந்து அந்த ஃபயர்னால வந்து வேர் ஹவுஸில் வந்து இறந்துட்டாங்க. இது வந்து என்ன மெயின் ரீசன்னா இல்லீகல் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன்சைட் த ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் ஏரியாஸ். ஓகேங்களா, அந்த ஈஸ்ட் கொல்கத்தா வெட்லேண்ட்ஸ் அதை பற்றி பார்க்கணும். எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் பிரின்ச் ஆஃப் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்காலில். இது வந்து ராம்சார் சைட், இம்பார்ட்டன்ட் ஒரு கிளிம்ஸ் வெப்சைட்லையும் எடுத்துக்கலாம். என்னோட ஏரியா வந்து 12,500 ஹெக்டேர் இருக்குது. அத்தாரிட்டி யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் கொல்கத்தா வெட்லேண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ப்ரொடெக்டட் அண்டர் வெட்லேண்ட் ரூல்ஸ் 2017 அண்ட் ஸ்டேட் ஆக்ட் 2006. லேண்ட் யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா ப்ரொடெக்டட் ஏரியா ராம்சார் சைட்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இங்கே இருக்குது. இதில் வந்து 900 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் சீவேஜ் டெய்லியும் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் வந்து 4650 மில்லியன் பெர் இயர் வந்து சேவ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் காஸ்ட் மூலமாக. இதனால் வந்து பிஷரிஸ், வெஜிடபிள் ஃபார்மிங்க்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா வந்து ஃப்ளட் பப்பராகவும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வந்து என்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்கலாமா அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து என்க்ரோச்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இல்லீகல் வேர் ஹவுஸஸும் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து அதிகமாக இருக்குது. ஃபயர் சேஃப்டி அப்ரூவ்ஸும் வந்து லேக்கிங்காக தான் இருக்குது. ஷ்ரிங்கிங் வெட்லேண்ட்ஸ், அதனால் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களா, அதனால் வெட்லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு வருது. கீ கன்சர்ன் ஓவராலாக எடுத்துட்டா அர்பன் ஈகாலஜி வந்து அஃபெக்ட் ஆகுது. டிசாஸ்டர் வந்து அந்த ஃப்ளட் கண்ட்ரோலில் வந்து பஃபர் ஏரியாவில் இருக்குல்ல, அது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெட்லேண்ட் டிகிரேடேஷன் வந்து கொல்கத்தா அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூஸில். ராம்சார் கன்வென்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் டாபிக். இஷ்யூஸ் வந்திருக்கா, ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸாமில் கேட்கறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்டோடு பார்த்துக்கலாம். இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஃபார் கன்சர்வேஷன் இட்ஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட் சொல்லுவோம். 2 பிப்ரவரி 1971, அதாவது ராம்சார் ஈரானில் வந்து இந்த சைன் பண்ணாங்க. இது வந்து எப்போ போஸ்ட் வச்சுன்னா 1975 வந்துச்சு. 172+ கண்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. என்னோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னா கிளான் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. வெட்லேண்டோட டெஃபினேஷன், அது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். நேச்சுரல்னா மார்ஷஸ், ஸ்வாம்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், எஸ்டரிஸ், மாங்க்ரோவ்ஸ்னு எடுத்துக்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல்னா ரைஸ் ஃபீல்ட்ஸ், ரிசர்வைஸ், சால்ட் பேன்ஸ், ஃபிஷ் பாண்ட்ஸ், இது எல்லாமே கவர் ஆகுது தான். வெட்லேண்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா கன்சர்வேஷன் அண்ட் ரிஸ்டோரேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ், மெயின்டைன் ஈகாலஜிக்கல் கேரக்டர், பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும், கிளைமேட் ரெகுலேஷன், அதாவது இந்த இடத்துல வந்து வெட்லேண்ட் இருக்கிறதுனால கார்பன் சிங்க், ஃப்ளட் கண்ட்ரோலாகவும் ஆக்ட் பண்ணுது, மக்களிடையே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இதுதான் இந்த அக்ரிமெண்ட்டோட